பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நான் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று உங்களுக்காக ஒரு நபர் பிறந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவினுடைய பிறப்பை அறிந்தவர்கள் அவரை மகிமைப்படுத்தும்படி பிரைஸ் தி லார்ட், அந்த குழந்தையை பார்க்கும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடந்து வருகிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை பார்க்க கடந்து வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை கேட்டபொழுது பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் கடந்து வந்து பிள்ளையை கண்டார்கள். மெய்ப்பர்களால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு நமக்காக ஒரு இரட்சகர் பிறப்பார். அப்போ அவங்க எதிர்பார்த்தது அவர்களை ரட்சிப்பதற்கு ஒருவர் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நான் சொல்லுவேன், அவர் பிறந்தது அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவாராக. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவமார் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, எனக்காக என்னை ரட்சிக்கும்படி, என் குடும்பத்தை ரட்சிக்கும்படி யார் பிறந்திருக்கிற அப்படின்னா இயேசு பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்றைக்கு இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவர் அதிசயமானவர். உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம்
அதிசயமான காரியத்தை செய்வார். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுப்பார். தேவனிடத்திலிருந்து நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இயேசுவை தேடுகிற, இயேசுவை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தை ஒரு தேவ சமாதானம் வெளிப்படுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். செபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் இயேசுவை தேடுகிற, இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரு மேலும் ஒரு மகிமை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை காணட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.